Reema Kallingal was also going through a very, very bad PR phase up to 2-3 years. அவங்க career அடிபட்டிருக்குன்னா அவங்க conduct பண்ணின parties தான் mostly. Where there was a lot of free usage of certain things which should never even be at a party, not even at an adult party. Kochi raid எல்லாம் விழுந்தப்போ யார் வீட்டுல விழுந்துச்சு ப்ரோ? ரீமா கல்லிங்கல் and அபு அவங்க பாய்ஃப்ரெண்ட் அந்த டைம்ல. Like nobody is asking Reema Kallingal this question that நீங்க டிசைட் பண்ணீங்களா இந்த மாதிரி பெண்கள் முன்னேற்றத்துக்கு பண்ண போறீங்க? இந்த மாதிரி எத்தனை சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கிற சரக்கே அபலை பெண்களை நீங்க ஃபர்ஸ்ட் சரக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரக்ஸ் ரீமா வீட்டு பார்ட்டிஸ்ல எத்தனை கேர்ள்ஸ் அவங்களுடைய சப்ஸ்டன்ஸ் வெர்ஜினிட்டி லூஸ் பண்ணிருக்காங்க. கைஸ் ஆல்சோ இதெல்லாம் கொச்சி அவங்கள அரெஸ்ட் பண்ண ரிப்போர்ட்ல இருக்கு. வாட் வாஸ் அ பாய் ஃப்ரெண்ட்ஸ் நேம்? அபு வாட் அபு அந்த டைம்ல 2 பேரும் தான் விசாரணைக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்பட்டமா வந்துச்சு அவங்க 2 பேரும். ஜஸ்ட் ப்ளீஸ் அட்டாச் தட் ஏதாவது ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் தட் ஆர்டிகல் ஹியரா. சும்மா நான் ஏதோ வளாத்திட்டு இருக்கேன், அடியில கமெண்ட்ஸ் வரப்போகுது. நானே ஷாக் ஆனேன். ஓ ரீமா கல்லிங்கல் டஸ் திஸ் வாட் அப்படின்ட்டு. அந்த ஆர்டிகல் படிச்சுதான் எனக்குமே தெரியும் அந்த டைம்ல. அப்புறம் நான் வந்து அவங்க பார்ட்டிஸ்க்கு அடிக்கடி போற மலையாளம் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் நிறைய சொல்லுவாங்க என்கிட்ட என்ன நடக்குதுங்கன்ட்டு. ஐயோ நாங்க அவங்க பார்ட்டியில வர சாக்லேட் தொடவே மாட்டோம் அப்படிம்பாங்க. எனக்கு அதை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த தேதிக்கு சில நடிகர்கள்லாம் 2 லைன் நான் அடிக்கலைன்னா என்னால நடிக்கவே முடியாது, நான் செட்டுக்கே வரமாட்டேன்றாங்க. சோ அப்பனே லைன் கோலம் போட்டு கொடுக்குறோம். ஏன்னா யாருன்னு எல்லாரும் வச்சுக்கோங்களேன். மேம் இன்னொரு பக்கம் வந்து இப்போ நீங்க உங்களுடைய ரீசன்ட் இன்டர்வியூஸ் வந்து தட் ப்ரோக் த இன்டர்நெட் மேம். ஆக்சுவலி வந்து நிறைய அதை சுத்தி எக்கச்சக்கமா இட் ஹஸ் பீன் ரன்னிங். நிறைய அது ஒரு பக்கம் மீமா, ஒரு பக்கம் ஹேட்ரடா, ஒரு பக்கம் நெகட்டிவிட்டியா, ஒரு பக்கம் நிறைய டிபேட்டா எக்கச்சக்கமா போயிட்டு இருந்துச்சு. லைக் அதுல ஒரு சிலது லைக் ஐ வாண்ட் டு அட்ரஸ் இட் நவ். நீங்க இந்த ட்ரக்ஸ் பத்தி சொல்றதுனால தமிழ் சினிமாவில் வந்து ஆக்சுவலாக நீங்கள் ட்ரக்ஸோட யூசேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக போயிட்டு இருக்குன்னு சொல்கிறத கேட்குறப்போ ஃபர்ஸ்ட் ஷாக்கிங்காக இருந்துச்சு. அடுத்ததான் நீங்கள் வந்து கமல் சாரை மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. கமல் சாரோட பார்ட்டியில் வந்து பிளேட்டில் கொடுப்பாங்க. நீங்கள் சொன்னதை எப்படி இவங்க எடுத்துட்டு இப்போ சோஷியல் மீடியாவில் போட்டுட்டு இருந்தாங்கன்னா இவங்க சும்மா சொல்கிறாங்க. லைக் நான் ஓப்பனா ஐ வாண்ட் டு டெல் மேம், லைக் நான் முன்னாடியே சொல்லி ஐம் சோ சாரி டு சே தட். ஏன்னா அந்த கமெண்ட் அப்படியே நான் சொல்றேன். இவங்க தான் வந்து சும்மா ஒரு ட்ரக் எடுத்துட்டு இல்லை இவங்க தான் வந்து சும்மா குடிச்சிட்டு போதையில வந்து கமல் சார் வந்து போதெல்லாம் கொடுக்குறாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்கன்னு போட்டிருந்தாங்க. லேட்டரா நீங்க அதை ஏன்னா அதுக்கப்புறமா அதை நீங்க எதுவும் அட்ரஸ் பண்ணல. மேபி அதுக்கான ஸ்பேஸ் இருந்திருக்காது. நீங்க போய் சொல்லிட்டீங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஏன்னா கமல் சார் தான் வந்து விக்ரம் எடுத்தாரு, விக்ரம்ல வந்து ட்ரக் வேணான்னாரு. பட் இப்ப பார்த்தா சுச்சி வந்து இந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து கமல் சாரோட பார்ட்டில இருக்குன்றாங்க, இங்க தமிழ் சினிமா ஆக்டர்ஸ் யூஸ் பண்றாங்கன்றப்போ அது பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. இதுக்கு ஏதாவது if you want to tell anything மேம்? இவங்களுக்கு எல்லாம் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லன்னு நினைக்கிறாங்களா? சிம்பிள் क्वेश्चन.